பேட் கொலஸ்ட்ரால். நம்ம உடல்ல கொலஸ்ட்ரால் எவ்வளவு இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். ஆனா, ஒரு சிலர் நம்ம என்ன பண்றோம்னா, இத சாப்பிட்டா நமக்கு கொழுப்பு அதிகமாயிடும், வெயிட் கெயின் ஆயிடும். ஐயோ! கொழுப்பே உடல்ல இருக்கக்கூடாது, கொழுப்பு சத்தே இருக்கக்கூடாது அப்படின்னு நெனைக்கிறோம். பட் கொலஸ்ட்ரால பொறுத்தவரைக்கும் நம்ம உடல்ல நெறைய முக்கியமான பணிகள செஞ்சுட்ருக்கு. நம்ம ஹார்ட் பீட்ல இருந்து, லிவரோட ஃபங்ஷன்ல இருந்து, டைஜஷன்ல இருந்து, முக்கியமாக ஜாயிண்ட்ஸ். ஸோ நம்ம ஜாயிண்ட்ஸ்ல வந்து நெறைய பேருக்கு ப்ராப்ளம் இருக்கு. மூட்டுக்களில் தேய்மானம், எலும்பு தேய்மானம் அப்படின்ற ஒரு விஷயம். ஆர்த்ரைட்டிஸ் அப்படின்ற பிரச்சனையோ, இல்ல நடக்கும்போது கழுக் கழுக்குன்னு சவுண்ட் வருது. போன்ல டீஹைட்ரேஷன் அப்படின்ற பிரச்சனை நெறைய பேருக்கு இருக்கும். ஸோ இந்த மாதிரி முக்கியமான விஷயங்களுக்கு நம்ம உடல்ல கொலஸ்ட்ரால் அதாவது ஃபேட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எந்த ஒரு விஷயமே நம்ம உடல்ல பொறுத்தவரைக்கும் அதிகமானாலோ, குறைந்தாலோ அது வந்து நோய் நிலையை உண்டாக்குது. அந்த மாதிரி தான் நம்ம உடல்ல இந்த கொலஸ்ட்ரால் அப்படின்ற விஷயம் அளவுக்கு அதிகமாகும் பொழுது நமக்கு உடல்நல பிரச்சனைகள உண்டாக்குது. இந்த கொலஸ்ட்ரால்ல வந்து நெறைய டைப்ஸ் வந்து இருக்கு. ட்ரைக்ளிசரைட்ஸ் நம்ம சொல்றோம், எல்டிஎல் சொல்றோம், ஹெச்டிஎல் சொல்றோம், விஎல்டிஎல் சொல்றோம். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொன்னும் ஒவ்வொரு முக்கியமான விஷயங்கள நம்ம உடல்ல செஞ்சுட்டு இருக்கு.